அண்ணாமலையும் எடப்பாடியும் கூட்டணி அமைத்து திமுகவை 2026 வெற்றி பெறச் செய்வதற்கு பெருமுயற்சி எடுக்கிறார். எடப்பாடி அரசியல் ரீதியாக ஒரு மிகப்பெரிய ஒரு தவறை செய்தார். இரண்டாவது, அது ஒரு துரோகம். அண்ணாமலை தற்கூரி என்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி விட்டார். யார? எடப்பாடியார். அது தவறு. அதிமுகவுடன் பல வருடங்கள் பாஜக கூட்டணியில் இருந்திருக்கிறது. தொடர்ந்து இனிமேலும் அப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் 100% இல்லை என்று சொல்லிவிட முடியாது. பாஜகவில் என்ன பிரச்சனைன்னா, உள்ளேயே தமிழிசை அக்கா சேம் சைட் கோல் போட்டுறாங்க. நீங்கள் செய்வது அண்ணாமலைக்கு பாதகம் செய்வதாக நினைத்து கொண்டு தமிழக பாஜகவை குழி தோண்டி புதைத்து விடாதீர்கள். அதாவது பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் உள்ள பிரச்சனை இல்லை, அதிமுகவுக்கும் அண்ணாமலை என்கிற தனிநபருக்கும் உள்ள பிரச்சனைன்னு இதை கொண்டு வர முயல்பவர்கள் யார் என்றால் உடன் இருக்கும் பிஜேபி தமிழக தலைவர்கள் தான் காரணம். ஏன் திமுக பாஜகவுடன் இணக்கமாக போக வேண்டும் என்று நினைக்கிறது என்றால், திமுக திட்டமிட்டு செயல்படுகிறது. கொஞ்ச நாளில் நீங்கள் பார்த்தீர்களானால் திமுக அதிமுகவிலிருந்து, ஏன் பாஜகவிலிருந்து கூட விஜய் கட்சியில் போய் சேரலாம். புதுசாக வந்திருக்காரு. இந்த பக்கம் அண்ணாமலையோ, அந்த பக்கம் எடப்பாடி இல்லை மற்றவர்களோ, இந்த பக்கம் தமிழிசை அக்காவோ, இவர்கள் செய்வது எல்லாமே ஏறக்குறைய தற்கொலை. திமுகவை நீங்கள் தோற்கடிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அட்லீஸ்ட் இந்த உங்களுக்குள்ள அடிச்சுக்கிறது நிறுத்தலாமே அப்படிங்கிறது தான் என்னுடைய குறைந்தபட்ச கோரிக்கை. நீங்கள் ஆட்சி மாற்றம் வர வேண்டும் என்றால் இந்த திசையை நோக்கி போகணும். நீங்கள் இப்படி ஒரு திசை போனீங்கன்னா ஆட்சி மாற்றம் எப்படி வரும்? நான் சொல்கிற மாதிரி 2026 உதயநிதி அவர்களை முதல்வர் பீடத்தில் உட்கார்த்தி வைத்துவிட்டு அண்ணாமலையும் எடப்பாடியாரும் இதே மாதிரி அடித்து கொண்டு தான் இருக்க வேண்டும். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக அரசியல் பத்திரிகையின் நிறுவனரும் இந்தோனேசிய அதிபரின் முன்னாள் கௌரவ ஆலோசகராக இருந்த மூத்த பத்திரிகையாளர் திரு திருசக்தி சுந்தரராமன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம் அரவிந்த். சார், திரு அண்ணாமலை அவர்களுக்கும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இடையே ஒரு வார்த்தை போரே நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்தில் அண்ணாமலை அவர்கள் பேசி அந்த ஆக்ரோஷ பேச்சுக்கு பல தரப்புல இருந்து கண்டனங்கள் வந்துகிட்டு இருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அண்ணாமலையும் எடப்பாடியும் கூட்டணி அமைத்து திமுகவை 2026 வெற்றி பெறச் செய்வதற்கு பெருமுயற்சி எடுக்கிறார்கள். ஒரு புதுவிதமான பதிலாக இருக்கு இது. அண்ணாமலையும் எடப்பாடியாரும் ஒரு மறைமுக கூட்டணி சேர்ந்து, ஒரு வகையில் கூட்டணி சேர்ந்து, கூட்டணினா கூட்டணி இல்லை, ஒரு வகையில் கூட்டணி போல சேர்ந்து திமுகவை 2026 மறுபடியும் வெற்றி ஆட்சியில் அமரச் செய்வதற்கு அரும்பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்வது என்னன்னு உங்களுக்கு இப்போ புரியும். 2026 ஆட்சி மாற்றம் வர வேண்டும் என்பதுதான் அரசியல் ரீதியில் அதிமுகவின் விருப்பம், நோக்கம், கொள்கை, முயற்சி. அதே தான் அண்ணாமலை தலைமையிலான பாஜகவுடைய முயற்சியும். ஆமாம். அதாவது திமுகவை இருக்கிற இடத்துலேருந்து ஆட்சியிலிருந்து அகற்றினாதான் அந்த இடத்துல யார் உட்காருது, இடம் நாற்காலி காலியானாதான் அந்த இடத்துல யார் உட்கார முடியும், தகுதியான தலைவர் யாருங்கிற அடுத்த கேள்வி வரும். நாற்காலியே காலியாகாமல் திமுகவே தொடரப்போகுதுன்னா, தொடர வைப்பதற்கான எல்லா விதமான ஏற்பாடுகளையும் இவங்க 2 பேரும் தெரிந்தோ தெரியாமலோ என்று சொல்வதை விட வேறு சில இந்த தனிநபர் அரசியலுக்காக இவர்கள் இதை செய்ய போக, இது திமுகவுக்கு ஆதரவாக களத்தில் அதோடைய பலன்கள் விளையும் என்பது தான். நான் விளையக்கூடாது, திமுக வரக்கூடாது, நான் அதுக்கு அந்த ஆட்சி மாற்றம் வரணுமா வேண்டாமா அதை மக்கள்கிட்ட விட்டுடுவோம். நீங்கள் வார்த்தை பயன்படுத்தினீங்களே, அந்த கூட்டணிங்கிறது கூட்டணி போலன்னு சொன்னேன். கூட்டணினா இணைந்து அவர்கள் கூட்டணின்னு இல்லை. இவங்க செய்யறது 2 பேரும் ஒரே நோக்கத்தோடு செயல்படுற மாதிரி தெரியுது. அது கூட்டணி தானே. இப்போ நீங்களும் நானும் வேறு வேறு கொள்கைகள் இருந்தாலும் நம்முடைய இலக்கு ஒன்றுதான் என்றால்
இல்லை இதனால் வரக்கூடிய பலன் ஒன்றுதான் என்றால் நீங்களும் நானும் வேறு வேறு எதிர் எதிர் அதாவது திசையில் இருந்தாலும் நமது நோக்கம் ஒன்றாகி விடுகிறது. இல்லை நோக்கமே வேற இருந்தால் கூட இலக்கு ஒன்றாகி விடுகிறது. இலக்கு வேறாக இருந்தாலும் பலன் ஒன்றாகி விடுகிறது. அந்த பலன் அப்படின்னு நான் சொல்றது தான் ஆட்சி மாற்றம் ஏற்படாமல் திமுக ஆட்சி கட்டிலில் தொடரக்கூடிய அபாயம். ஏன் அபாயம்னு சொல்கிறேன்னா, திமுகவில் ஊழல் நிலை மலிந்து விட்டது, சட்ட ஒழுங்கு மிக மிக மோசமாக இருக்கிறது. இதை நான் சொல்லலை, கூட்டணி கட்சிகளே திமுகவில் சொல்கிறாங்க இல்லையா? அப்படி இருக்கக்கூடும்போது நமது பொறுத்தவரை மின் கட்டணம் உயர்ந்து விட்டது, போக்குவரத்து கட்டணம் உயர்ந்து விட்டது. அதாவது விலைவாசி மக்கள் தலையிலான இலவசங்களை அதிகப்படுத்தி மக்களை வரிகளை பண்ணி மக்களுக்கு புரியல. இந்த இலவசங்கள் சும்மா அந்த கேரட்டுன்னு நான் கூட சொல்லுவேன், இந்த குதிரைக்கு முன்னால் கேரட்டு கட்டுறதுன்னு. குதிரை அந்த கேரட் நம்ம பிடிக்கணும்னு ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் அது குதிரைக்கு முன்னால் ஒரு அடி முன்னால் அந்த கேரட்டை கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. எந்த காலத்துலேயும் கேரட்டை பிடிக்கவே முடியாது. அந்த கேரட்டு தான் இந்த இலவசங்கள். அந்த இலவசங்களை நோக்கி மக்கள் அது இலவசம் போவானே தவிர இவனை ஓட வைக்கிறதுக்காக மூச்சு இறைக்க நுரைதள்ள குதிரை ஓட வைக்கப்படுகிறது என்பது குதிரைக்கு புரியாது. அந்த நிலையில் தான் மக்கள் இந்த இலவசத்தை கொடுத்துட்டு அங்கே வரியில் மின் கட்டணத்தில் ஏற்றிடுறாங்க, போக்குவரத்தில் ஏற்றிடுறாங்க, இதில் ஏற்றிடுறாங்க, பதிவுத்துறையில் ஏற்றிடுறாங்க, எல்லா வகையிலையும் ஏற்றிடுறாங்க. அப்போது நீங்கள் இது இந்த ஒரு மறைமுகமாக மக்கள் மீது ஒரு இதை நம்ம என்ன சொல்கிறது, இது ஒரு தடுக்கப்பட வேண்டிய இந்த மாதிரி ஒரு அரசியல் தன்மை நான் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இலவசங்கள் இருந்தாலும் இலவசங்களுக்கு எதிர்க்கணுங்கிற கொள்கை உடையவன். ஏன் மக்களுக்கு கொடுக்கக்கூடாதோ, பாவம் அந்த ஏழை ஜனங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு. ஏழை ஜனங்களுக்கு நீ 100 ரூபா கொடுத்துட்டு 1000 ரூபா பிடுங்குறியே, அது தப்புன்ற. 100 ரூபா கொடுக்காத அவனுக்கு, அதாவது ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவார்கள், டோன்ட் கிவ் ஹிம் ஃபிஷ் டீச் ஹிம் ஃபிஷிங்னு சொல்லுவாங்க. அவனுக்கு சாப்பாடு கொடுக்காத, மீன் கொடுக்காத சாப்பிட்றதுக்கு, எப்படி மீன் பிடிக்க வேண்டும் என்று கொடு, ஆயுசு முழுக்க அவனுக்கு சாப்பாடு கிடைக்கும். நீ இன்றைக்கி ஒரு நாள் சாப்பாடு கொடுத்தீங்கன்னா நாளைக்கு யார் ஓசியில் சாப்பாடு கொடுப்பாங்கன்னு அவன் பிச்சைக்காரன் ஆயிடுறான். அந்த பிச்சைக்காரன் ஆக்காத, அவனை உழைப்பாளி ஆக்கு, அவனை வேலை செய்யவை, அவனை தொழில் செய்யவை. வேலைன்னா கூலியை மட்டும்தான் சொல்லலாம், அவனை தொழில் செய்யவை, அவனுக்கு கல்வி கொடு, அவன் தானே பிழைப்பதற்கும் 10 பேருக்கு அவன் வேலை வாய்ப்பு கொடுப்பதற்கும் அவனுக்கு திறனை கொடு. அதை கொடுக்காம வெறும் இலவசம் கொடுத்து அவனை தொடர்ந்து பிச்சைக்காரனாக வைத்திருந்து அந்த தேர்தல் சமயத்தில் 500 2000ன்னு பணம் கொடுத்து வாக்குகள் வாங்கி வந்துடுறாங்க. அந்த தைரியத்தில் இதில் ஏமாளிகள் என்றால் மக்கள் தான். மற்ற அரசியல்வாதி இப்போ திமுக மட்டும்தான் அப்படி இலவசம் கொடுத்ததா, அதிமுக கொடுக்கலையானா அதையும் தான் சேர்த்து தான் சொல்கிறேன். திராவிட நம்ம தமிழ்நாட்டை பற்றி நீங்கள் என்ன, தமிழ்நாட்டில் உத்தரப்பிரதேசத்தில் கொடுக்கலையா, மத்திய பிரதேசத்தில் கொடுக்கலையாங்க? நீங்கள் நானும் தமிழ்நாட்டில் தான் வாழறோம். முதல்ல நம்ம குடும்பம், நம்ம வீடு, இது தாண்டி தான் பக்கத்து வீடு, எதிர் வீடு. அந்த வகையில் தமிழ்நாடு தான் நம்மளோட முதல் ஃபோக்கஸ். அதனால தமிழ்நாட்டை தான் பேசுகிறோம். நம்ம வெளியிலேருந்து இங்கேருந்து போனோன்னே ஃபாரினுக்கு போகும்போது நம்ம வெளிநாட்டில் எங்கேயோ தாய்லாந்தில் போகிறோம், இல்லை அமெரிக்காவுக்கு போகும்போது யூஆர் ஆல்சோ இந்தியன், ஐ எம் ஆல்சோ இந்தியன்னு பேசுகிறோம். அங்கேயே ஒருத்தன் தமிழ்காரன் தெரிஞ்சவொன்னே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மதுரையா, கோயம்புத்தூரா, திருச்சியான்னு கேட்பீங்க. ஆமாம். அந்த இடத்துல யூஆர் இந்தியன், ஐ எம் இந்தியன் இல்லை. அந்த இடத்துல தமிழ், நீயும் தமிழன், நானும் தமிழன். அப்போது முதல்ல நம்மளுடைய இது இந்தியனாக இருக்க வேண்டும் என்பது நான் 2ஆம் பட்சம் என்று சொல்லவில்லை, அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறுது. அந்த வகையில் என்றால் 2019 ஒரு கூட்டணி கட்சி தலைவர், யாருன்னு ஒரு பேர் சொல்லலை, அண்ணாமலை, அவர் வாரணாசியில் பிரதமர் மோடி அவர்களுக்கு பிரச்சாரம் செய்வதற்காக இவரை அழைக்கிறார் எடப்பாடி. கூட்டணியில் 2019 24 இல்லை, அதில் அழைக்கும்போது அவர் தோக்க போகிற மோடிக்கு எதுக்காக பிரச்சாரம் பண்ண போகணும்னு சொன்னாரா இல்லையா நமக்கு தெரியாது. அண்ணாமலை என்ன சொல்கிறாரு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதுன்னு சொல்கிறார். அண்ணாமலை கிட்ட அவர் சொல்லியிருக்க முடியாது. அண்ணாமலை 2020 தான் அரசியலுக்குள்ளே வராரு. அதனால் 2019 எடப்பாடியார் அண்ணாமலையிடம் சொல்லியிருக்க முடியாது. அப்போ அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தார். யாரோ ஒரு கூட்டணி தலைவரிடம் சொன்னதாக சொல்கிறார். அது உண்மையாக இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். இல்லை அவர் ஒரு அர்த்தத்தில் சொல்லி இவர் புரிந்து கொண்டவர், யார் புரிந்து கொண்டார்களோ புரிதலில் தவறு இருக்கலாம். இதனால தான் நான் அவரோட கூட்டணி சேரலைங்கிறாரு.
இதுவரை எடப்பாடி அவர்கள் அதற்கு எதுவும் மறுப்பு தெரிவிக்கவில்லை. நான் 2019 நான் அப்படியெல்லாம் பேசவே இல்லை, அப்படி அண்ணாமலை சொல்வது பொய் அல்லது உண்மை இல்லை, அந்த தகவலில் வந்து இல்லை நான் பேசுனது வேற மாதிரி அப்படின்னு இதுவரை இந்த நிமிடம் வரை எந்த விளக்கமும் கொடுக்கப்படவில்லை. அப்போ அது உண்மையாக இருக்குமோ அப்படின்ற சந்தேகம் நமக்கு இருக்குது. ஒரு கால் பல அலுவல்கள் இதை விட முக்கியமான பதில்கள் சொல்ல வேண்டி இருப்பதனால வந்து அது சொல்லாமல் விட்டுருக்கலாம். அதனால் நம்ம ஆனால் இதை தாண்டி இந்த கருத்தில் ஒன்றும் தவறில்லை. எடப்பாடியார் அப்படி சொல்லியிருந்தால் அதை குறிப்பிட்டு அதனால்தான் நான் அதிமுகவுடன் கூட்டணி வைக்கவில்லை என்று அண்ணாமலை சொன்னால் அது ஏற்கக்கூடியது. அதே கூட்டணியில் இருந்து கொண்டு அந்த பிரதமர் வந்து தலைமையிலான கூட்டணியில் பாஜகவில் இருந்து கொண்டு அவருக்கு பிரச்சாரத்திற்கு என்னால் வர முடியவில்லை, உடல்நலம் சரியில்லைன்னு சொல்கிறது வேற. அவர் தோக்க போகிறார், கடைசியில் அவர் தோக்கல, வாரணாசியில் ஜெயிச்சார், பிரதமர் ஆனார். பிரதமர் ஆனதுக்கப்புறம் 2019 2021 வரைக்கும் அவர்கிட்ட எந்த அளவுக்கு பாஜகவுடன் வந்து இணக்கமாக இருந்து, ஏன்னா ஆட்சியில் இருந்தாங்க எடப்பாடி. ஆமாம். ஸோ அதனால் அப்படி அவர் சொல்லி இருக்கும் பட்சத்தில், அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அது கண்டிக்கத்தக்கது. எடப்பாடி வந்து அரசியல் ரீதியாக ஒரு மிகப்பெரிய ஒரு தவறை செய்தார். ரெண்டாவது அது ஒரு துரோகம். தவறு என்று சொல்வதை தாண்டி ஒரு துரோகம். ஒரு கூட்டணியில் இருந்து கொண்டு அப்படி சொல்லியிருந்தால் தவறு என்பதில் எனக்கு வந்து எந்தவித ஐயமில்லை. ஆனால் பிரச்சனை வந்து அங்கே இல்லை. இந்த வார்த்தை பிரயோகங்கள் வந்து அந்த கருத்தியலை தாண்டி போய்விட்டன. அண்ணாமலை வந்து தற்கூரி என்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி விட்டார். யார்? எடப்பாடியார். அது தவறு. தற்கூரி என்றால் அறிவில்லாதவன், கல்வி அறிவில்லாதவன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். சீமான் கூட வந்து எடப்பாடி அதாவது புத்திசாலி அவர் தான் சொல்கிறாரு, இருக்கிறதுலையே புத்திசாலி அவர் தான் சொல்கிறாரு. நம்ம இல்லைன்னு சொல்லலை. எடப்பாடி இன்ஃபேக்ட் திமுக ஆட்சியுடன் ஒப்பிடும்போது எடப்பாடி என்ற ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து, ஏன்னா இப்போ ஸ்டாலினை வந்து ஒப்பிடும்பொழுது கருணாநிதி என்ற மிகப்பெரிய ஒரு ஆளுமையின் மகனாக வந்ததுனால அவர் வந்து அந்த பதவிக்கு வந்தார், உழைத்து வந்தார். அவர் இதே மாதிரி வந்தார்னா அப்போ ஏன் துரைமுருகன் உழைக்கலையா, கேஎன்ஆர் உழைக்கலையா, ஏவவேலு உழைக்கலையா? ஏவவேலுவோ மற்றவங்களோ வந்து வெளி கட்சியிலேருந்து கொண்டு வந்தவங்க, துரைமுருகன் கூடவே இருந்தார், அவர் உழைக்கவே இல்லையா இப்படின்ற கேள்வியெலாம் வருது. சீமான் கூட பேசியிருக்காரு. இப்போ அமெரிக்கா போகும்போது துரைமுருகனை வந்து அண்ணன் துரைமுருகன் அவர்களை வந்து இடைக்கால முதல்வராக அறிவித்திருக்க வேண்டும்னு. என்னை பொறுத்த வரைக்கும் அதாவது அது அறிவிப்பதில் அது வந்து அவங்களுடைய இஷ்டம் விருப்பம், அதனால் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வரும் அப்படிங்கன்னா அவங்க வந்து பண்ணாமல் இருந்திருக்கலாம், அப்படி தான் இருந்திருப்பாங்க, அது வேறு விஷயம். ஆனால் நான் சொல்கிறது என்னென்னால் அந்த அளவுக்கு அவர் மூத்தவர் உழைத்தவர் என்பதில் அந்த துரைமுருகனுடைய உழைப்பில் அந்த அந்த சிறு வயதிலிருந்து அந்த திமுகவில் வந்து வந்திருக்கிறார். இத்தனைக்கும் அவரே இப்போ சில இடங்களில் சொல்லியிருக்காரு, எம்ஜிஆர் தான் என்னை படிக்க வச்சார்னு. ஆனால் அதே எம்ஜிஆர் எதிர்த்து அரசியல் செய்து அது வந்து துரோகம்னு சொல்கிறத விட தான் சார்ந்த கட்சிக்கு ஒரு விசுவாசம் என்று பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். இப்போது அந்த மாதிரி வரும்பொழுது எடப்பாடி வந்து நான் பொறுத்த வரைக்கும் ஒரு விவசாயியாக இருந்து ஒரு நல்ல நிர்வாகத்தை ஆட்சியை கொடுத்தவர் என்ற மரியாதை எனக்கு உண்டு எடப்பாடியார் மேலே. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் அதிமுகவுடன் பல வருடங்கள் பாஜக வந்து கூட்டணியில் இருந்திருக்கிறது தொடர்ந்து. இனிமேலும் அப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் 100% இல்லை என்று சொல்லிவிட முடியாது. இப்போது யாருக்கும் பிரச்சனைன்னா அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் பிரச்சனைன்னு யாராலையுமே சொல்ல முடியலையே. தனிநபர் பிரச்சனை தான் இருக்கோ, இது தனிப்பட்ட நபர் பிரச்சனையாக தானே பேசப்படுகிறது. இல்லைன்னா தமிழிசை வந்து கடும் சொற்களை வந்து அண்ணாமலை பயன்படுத்தி இருக்கக்கூடாதுன்னு மாநில தலைவர்கள் கடும் சொற்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு தமிழிசை பேசுகிறாங்க. இல்லை மற்ற இடத்துல தமிழிசைகளை பார்க்க முடியல, இந்த மாதிரி அண்ணாமலையர்கள் இல்லை நாங்கள் வந்துடுறேன். இப்படி தமிழிசை பேசியதில் எனக்கு இசைவில்லை. ஓகே, அவர் பேசியதில் இசைவில்லை. இதே மாதிரி முன்னால் இந்த தேர்தலுக்கு முன்னால் சில விஷயங்கள் அவர் பேசின போது அண்ணாமலை பற்றி பேசிய போது கூட இதே சேனல் 5 நான் வந்து தமிழிசையை கட்சியிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று நான் பேசியிருக்கிறேன், நான் பதிவு செய்திருக்கிறேன். இத்தனைக்கும் தமிழிசை எனக்கு குடும்ப நண்பர், அது வேறு விஷயம். அது நட்பு வேறு, அரசியல் வேறு, அரசியல் விமர்சனம் வேறு. எதுக்காக சொல்கிறேன்னால் நீங்கள் வந்து அந்த அப்படியே நீங்கள் வந்து அண்ணாமலை பேசியது தவறு என்று தமிழிசை வந்து அவரை விட வயதிலும் அனுபவத்திலும் மூத்தவர் என்ற வகையில் அவருக்கு புரிந்திருந்தால் அதை அவர் சொல்ல விரும்பினால் அண்ணாமலையை தனியே சந்தித்து அதை சொல்ல வேண்டும். போன வரையும் அதான் சொன்னோம். இதே மாதிரி அவங்க பேசின போது, தேர்தல் போது பேசின போது அண்ணாமலை அவர்கள் வந்து இதே மாதிரி சீண்டி பேசின போது நீங்கள் சேம் சைடு கோல் போட்டுக்கிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்?
இதுக்கு தான் நம்ம ஆரம்பத்திலேயே சொன்னோம், இதே இடத்துல உட்காந்துட்டு சொன்னோம். தேர்தலுக்கு முன்னால் 2 மாதம் முன்னாலேயே கோயம்புத்தூரில் அண்ணாமலை ஜெயிக்கிறதுக்கு 50க்கு 50-50 சான்ஸ் தான் நான் சொன்னேன். இல்லை ஜெயிச்சிருவார் போல இருக்கேன்னு நீங்களோ இல்லை இன்னொரு யாரோ நெறியாளரோ கேட்டபோது இல்லை, என்னுடைய கருத்தில் நான் ரொம்ப நாசூக்காக நாகரிகமாக சொன்னேன். அவர் தோற்றுருவார்னு சொல்கிறதுக்கு பதிலாக 50-50 சான்ஸ்ன்னு சொன்னேன். ஏனால் இந்த உள்குத்து சேம் சைடு கோல் இருக்கும்பொழுது நீங்கள் வெளியிலேருந்து எதிரிகள் இல்லாமல் உள்ளே இருப்பவர்களே ஆலோசனை என்கிற பெயரில், நல்லது செய்கிறேன் என்ற பெயரில் காலை வாரி விடுவது, அதற்கு அவர்களுக்கு 1008 சுயநலம் இருக்கலாம். தமிழிசைக்கோ மற்றவர்களுக்கோ நான் இருக்கு இல்லைன்னு போக வரல. இப்படி பேசுவது அநாகரிகம். அப்படி அவர் பேசியது தவறு என்று தமிழிசைக்கோ வேறு எந்த பாஜக தலைவருக்கோ அது அப்படி மனசில் பட்டால் அவரை தனியே சந்தித்து, ஐயா நீங்கள் இப்படி பேசுவது தவறு, இது வேறு வினைகளை எதிர்வினைகளை உண்டாக்கும், ஒரு மூத்த வயதிலும் அனுபவத்திலும் மூத்தவர் என்ற முறையில் நான் சொல்கிறேன்னு சொன்னால் கேட்குறாரு, கேட்கல அடுத்த விஷயம். 2-3 மூத்த தலைவர்கள் இவரை விட அனுபவத்தில் மூத்தவர்கள் இந்த விஷயத்தை தனிப்பட்ட முறையில் ஆலோசனை சொல்லும் பொழுது கண்டிப்பாக அடுத்த முறை பேசும்போது அவர் கொஞ்சம் கவனமாக இருப்பார். நான் அந்த இதில் தான் போகிறேன். அவர் பேசுனது சரின்னு நான் நியாயப்படுத்தலை, அவர் பேசியிருக்கக்கூடாது. ஆனால் இதில் அண்ணாமலை தவறாக பேசிட்டாருன்னு சொல்லினா அதுக்கு பதில் அதிமுக என்கிற மிகப்பெரிய இயக்கம், அது எம்ஜிஆர் பொருட்லேருந்து ஜெயலலிதா தாண்டி இவ்வளோ பேர் வந்திருக்காங்க போயிருக்காங்க. அங்கே ஆர்பி உதயகுமார் என்ன பேசுகிறாரு, அண்ணாமலைக்கெல்லாம் முன்னால் 2010 என்னுடைய மகன் திருமணத்துக்கு அவர் வரும்பொழுது அவர் இளைஞர் அணி விருதுநகரில் இருந்தார், பேரவையில் அதிலிருந்து அவர் எம்எல்ஏ ஆகி அமைச்சராகி இவ்வளோ தூரம் வந்திருக்கார். ஆக மொத்தம் அண்ணாமலைக்கு பல வருஷங்கள் சீனியர் அரசியலில். அதுக்கு முன்னால் அரசியல் இருந்து தான் அந்த பதவிக்கு வந்தார். அவர் என்ன பேசுகிறாரு, அண்ணாமலையை மனநலம் குன்றியவர் போல் பேசுகிறார் என்கிறார். அவங்க தான் தொடங்கி விட்டது. அதாவது மனநலம் குன்றியவர் போல், மனநலம் பாதிக்கப்பட்டவர் போல அப்படின்னா பைத்தியக்காரன் அப்படிங்கிறார், அவ்வளோதானே. ரொம்ப கொச்சையான வார்த்தையில் அவர் எப்படி தற்குறி என்றால் அறிவிலி என்ற அர்த்தம் வருகிறதோ, மனநலம் பாதிக்கப்பட்டவனா பைத்தியக்காரன். நான் இப்போ தான் சொல்கிறேன், நீங்கள் அவங்கள பார்த்து நீங்கள் எடப்பாடியாரை சொல்லும் பொழுது எடப்பாடி உட்பட அதிமுகவை சொல்வதாகத்தான் அது எடுத்துக்கொள்ளப்படும். அண்ணாமலையை சொல்லும்போது அண்ணாமலை உட்பட பாஜகவை சொல்லுவோம். ஏன்னா இன்றைக்கி அவர் தான் தலைமை. ஆமாம். தமிழிசை நடுவில் இல்லை நான் கொஞ்சம் ஓரமாக நிற்கிறேன்னு அவங்க தன்னை தனிப்படுத்திக் கொள்ள நினைப்பது சில சுயலாபங்களுக்காக இருக்கலாம். அண்ணாமலை அப்படிலாம் பேசுவார், நான் எப்பவுமே கொஞ்சம் எல்லாம் சாஃப்டாக இருப்பேன் அப்படின்னு யாருக்கோ உணர்த்துவதற்காக அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் சுயலாபத்திற்காக என்பது என் குற்றச்சாட்டு. இல்லை, அவங்களாலே அண்ணாமலைகளுக்கு ஆட்டம் கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்குமோ, அரசியல் ஆட்டம் தமிழிசை அவர்களால்? ஆமாம், நீங்கள் எப்போவுமே எதிரில் இருக்கிறவர் நீங்கள் கத்தி எடுத்தீங்கன்னா எனக்கு தெரியும். ஆமாம், என் பக்கத்துலேயே நின்று பின்னாலேயே நிற்கிறவங்க கத்தி எடுத்தால் நான் அதை தடுப்பது ரொம்ப கஷ்டமாச்சே. பல பேர் வீழ்த்தப்பட்டது அப்படித்தானே. ஆமாம், எதிரியால் விழுந்தவர்களை விட துரோகிகளால் விழுந்தவர்கள் தான் சரித்திரத்தில் அதிகம். ஆமாம். ஸோ அந்த வகையில் அவர்கள் செய்வது தவறு என்பதை நான் மீண்டும் ஒரு முறை நான் பதிவு செய்கிறேன். தமிழிசை செய்வது அப்போது அண்ணாமலை அவர்கள் தான் இன்னும் கவனமாக இருக்கணும். அவர்களை சுற்றி அதாவது ஆண்டி எப்படா போவான், மடம் காலியாகும், திண்ணை எப்போ காலியாகும்னு ஒரு பழைய பழமொழி உண்டு. ஆமாம். அந்த ஆண்டி ஒன்று அவன் எப்போ எழுந்து போவான்னு சொல்லலாம், இல்லை கொஞ்சம் மோசமாக சொல்லுறதுன்னா அவன் எப்போ செத்து போவான்னு சொல்லுவாங்க. அது நம்ம அப்படி சொல்ல வேண்டாம். ஆண்டி எப்போ காலி பண்ணுவான், திண்ணை காலி ஆகும். அந்த திண்ணை நமக்கு வேணும். இந்த திண்ணைங்கிறது பதவி. அது நீங்கள் முதல்வர் பதவியாகவும் எடுத்துக்கலாம், ஒரு மாநில தலைவர் கட்சி தலைவர் பதவியாகவும் இருக்கலாம். அப்போ இவரை இங்கேருந்து எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணால் தான் அந்த இடம் காலியாகும். அந்த இடத்துல எனக்கு வாய்ப்பு இருக்குன்னா அது கூடவே இருந்து குழிபறிப்பது என்பது தவறான செயல். இது பாஜகவில் இந்த மோடியும் அமித்ஷாவும் இதை தலையிட்டு ஏற்கனவே ஒரு தடவை என்னமோ இப்படி சொன்னாருன்னு சொன்னாங்க, அவர் கண்டிச்சாருன்னு சொன்னாங்க. இல்லை பேர் இல்லை ஒரே ஒரு ஊரில் ஒரே ஒரு காக்கா இருந்ததுன்னு அமித்ஷா தமிழிசைக்கு கதை சொன்னார். ஆமாம், ஒரே ஒரு காக்கா தான் இருந்தது, அவங்களும் ஒத்துக்கிட்டாங்கன்னு சில பேர் அதுக்கு முட்டு கொடுத்து சொன்னார்கள். இதெல்லாம் விட்டுருங்க, அவர் காக்கா கதை சொன்னாரா என்ன கதை சொன்னாருங்கிறதுக்குள்ள நம்ம போவேனா. ஆனால் ஏதோ கண்டித்தார் என்பது அந்த முகபாவத்திலும் இதிலும் தெரிஞ்சது. அதுக்கு முன்னால் தான் அவங்க அண்ணாமலையை ஒரு கடும் விமர்சனமாக பேசியிருந்தார். அவர் என்ன சொல்லியிருக்க போகிறாரு, அவர் அண்ணாமலையா தமிழிசையா என்று பார்ப்பதை விட தமிழ்நாட்டில் பாஜக பாதிக்கப்படக்கூடாது என்ற ஒரு பாஜக தேசிய தலைவர் நினைப்பதில் தவறில்லை.
அண்ணாமலை அதே போல் பேசியிருந்தாலும் அண்ணாமலை தனியாகவோ இல்லை ஏதோ ஒரு வகையிலோ அவர் கண்டித்திருக்கலாம், பொதுவாக சொல்கிறேன். ஆக நீங்கள் வந்து இப்போ இது அண்ணாமலை இப்போ புரியுதுங்களா? இப்போ எடப்பாடி தரப்புலேருந்தும் வந்து கேபி முனுசாமி வந்து அண்ணாமலைக்கு என்ன அரசியல் தெரியும்னு கண்ணாமண்ணான்னு பேசியிருக்காரு. கேபி முனுசாமியும் பேசியிருக்காரு. கேபி முனுசாமி வாயை திறந்தாலே கொஞ்சம் வேற வித்தியாசமாக தான் இருக்கும். இல்லை சார், உங்கள் பார்வையில் இப்போ தற்குறின்னு இந்த வார்த்தையை பயன்படுத்தினதுக்கு பல தரப்புலேருந்து கண்டனங்கள் வருது. அதிமுக மட்டுமில்லை, வேறு கட்சியிலேருந்தும் கண்டனங்கள் வருது. ஆனால் ஆரம்பித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் அவர்கள் சொல்கிறாங்க. அதிமுக தரப்புலேருந்து முளைச்சு 3 நிலவடலை, அதுக்குள்ளே ரிட்டலை பற்றி பேசணும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் காகிதப்போ, இன்னொரு பக்கம் மணலம் குன்றியவர், இப்படின்னு தொடங்கி விட்டது இவங்க தானே. இதை யாரும் பேச மாட்டாங்களே. இவர் அதுக்கப்புறம் தானே கவுண்டர் அட்டாக் கொடுக்குறாரு. இதை ஏன் பேசுகிறாங்க? அது ஏன் பேசுகிறாங்கன்னா இவங்க எல்லாரும் அதாவதுங்க அதிமுகவுடைய நோக்கம் எனக்கு புரிகிறது. இரண்டாவது பெரிய கட்சியாக பாஜக தமிழ்நாட்டில் வந்துவிடக்கூடாது. திமுகவின் நேரடி எதிராக அதிமுக தான் இருக்க வேண்டும். திமுக அதிமுக தான் மாறி மாறி ஆளணும் இப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு மறைமுக கூட்டணி இருக்காது. கூட்டணியான்னு நீங்கள் சொன்னாலும் கூட்டணியோட அர்த்தத்தை நீங்கள் வேற மாதிரி நினைக்கக்கூடாது. புரிதல்னு வச்சுங்க. கூட்டணினா கூட்டணி இல்லை, புரிதல். ஒன்றும் நான் இருக்கணும் அவர் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது. அது ஒரு விதமான அண்டர்ஸ்டாண்டிங். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் தானே அண்ணாமலை கோயம்புத்தூரில் தோத்தாரு. அதிமுக வாக்குகள் போன தடவை கோவையில் கொங்கு பெல்ட்டில் வந்து அதிமுக மிகப்பெரிய ஒரு இது இருந்தபோது அதிமுக அப்போ வந்து அந்த வாக்குகள் வந்து அந்த விகிதத்தை பார்த்தீங்கன்னா பல இடங்களில் வந்து பாஜக நின்ற இடங்களில் வந்து அதிமுக வாக்குகள் திமுக வேட்பாளருக்கு சென்றிருப்பது வெளிப்படையாக தெரிகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம தோத்தாலும் பரவாயில்ல, அண்ணாமலை தலைமையிலான பாஜக தமிழ்நாட்டில் வளர்ந்துடக்கூடாது. இப்படி தான் அதிமுக நினைக்குது. நான் ஏன் நினைக்குது அப்படின்னு நான் சொல்லலை. அது அவர்கள் சுயலாபத்திற்காக அவர்களுடைய, அதாவது நான் நம்பர் 1 இருக்கணும், இல்லை நம்பர் 2 இருக்கணும், நான் 3க்கு போயிடக்கூடாது, 4க்கு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அண்ணாமலை அதுக்கு தான் என்ன சொல்கிறாரு, 4வது இடத்திற்கு தள்ளப்படும்னு பேசுகிறாரு அவர். என்ன அதுதான் நான் வந்து என்ன திருப்பி சொல்கிறேன்னா, ஆக அண்ணா யாருமே இங்கே வந்து அதிமுக சைடில் வந்து எடப்பாடிக்கு எதிராக பேசவில்லை. அண்ணாமலை விமர்சிக்கும் அத்தனை பேரும் எடப்பாடிக்கு ஆதரவாக அதிமுகவில் ஒரு குரலில், அந்த குரல் கர்ணகடூரமான கடும் சொற்களால் நாகரீகமற்ற வார்த்தைகளாக இருந்தாலும் ஒரே நோக்கத்தில் எடப்பாடிக்கு முட்டு கொடுத்து, அவர்களுடைய தலைவரை முட்டு கொடுத்து, அவர்களுடைய கட்சியை முட்டு கொடுத்து அண்ணாமலையை ஏசுகிறார்கள். இது ரைட்டு தப்புன்னு விட்டுருங்க, இதுதான் அரசியல். ஆனால் பாஜகவில் என்ன பிரச்சனைன்னா உள்ளேயே தமிழிசை அக்கா வந்து சேம் சைட் கோல் போட்டுடுறாங்க. அப்போ என்ன ஆகுது? இது அண்ணாமலைக்கும், அதாவது பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் உள்ள பிரச்சனை இல்லை, அதிமுகவுக்கும் அண்ணாமலை என்கிற தனிநபருக்கும் உள்ள பிரச்சனைன்னு இதை வந்து கொண்டு வர முயல்பவர்கள் யார் என்றால் உடன் இருக்கும் பிஜேபி தமிழக தலைவர்கள் தான் காரணம். முக்கியமாக தமிழிசை. மற்றவங்களாம் உள்ளுக்குள்ளே என்ன பேசுகிறாங்க தெரியாங்க நமக்கு தெரியாதுன்றதுனால நம்ம சொல்லலை. நம்ம காதில் சிலது விழுது, இருந்தாலும் பப்ளிக்காக பேசினது தான் நம்ம சொல்ல முடியும். தனிப்பட்ட முறையில் யார்கிட்ட பகிர்ந்தாங்க நமக்கு தெரிஞ்சால் அப்போ அதை நம்ம வெளியில் பேசினா அப்போது யார் சொன்னாங்கன்ற அந்த ஒரு சங்கடம் நமக்கு வரும். பத்திரிகைக்காரனுக்கு என்றைக்குமே மீடியாக்காரனுக்கு அது பிரச்சனை, சோர்ஸு சொல்கிறதுல பிரச்சனை இருக்கும். அது மாதிரி எதுக்காக சொல்கிறோன்னா, இப்போ வந்து பாதிக்கப்படுவது யார் அப்படின்னு பார்த்தால் பாஜக தான் பாதிக்கப்படும். ஏன் பாதிக்கப்படும் என்றால், அண்ணாமலைக்கு சப்போர்ட் இல்லாமல் அவர் ஒரே சிங்கிளால் 11 பேர் சேர்ந்து தான் ஒரு பக்கம் பேட்டிங் பண்ண முடியும். அவரே வந்து பேட்டிங் பண்ணணும், இல்லை போலிங் போடும்போது அவரே இந்த பக்கம் பால் போட்டுட்டு அந்த பக்கம் விக்கெட் கீப்பிங் போய் பண்ணணும்னா அதில் அர்த்தம் இல்லையே, அது யதார்த்தத்தில் சரியாக வராதே. அது மாதிரி அந்த டீம் ஒர்க்கு அதிமுக செய்வது சரி என்று நான் சொல்லவில்லை. திட்னா கூட ஒரு முடிவோட அண்ணாமலையை அல்லது பாஜகவை தமிழ்நாட்டில் இரண்டாவதாக வந்துவிட விடக்கூடாதுங்கிற ஒரு கொள்கை நோக்குடன் செயல்படுகிறார்கள். அதில் அவரவர்களுடைய ஸ்டைல் இருக்குது, தரம் இருக்குது, தராதரம் இருக்குது. அவரவர்களுடைய தராதரம் நமக்கு புரிகிறது, தரமும் புரிகிறது, தராதரமும் புரிகிறது. ஆனால் இங்கே அப்படி இல்லை. இது ஒன் மேன் ஷோ மாதிரி அதை வந்து வெளிக்கொண்டு வர கூட இருக்கிறவர்களே முயற்சி செய்கிறார்கள். உண்மையை சொல்லப்போனால் அது ஒன் மேன் ஷோ இல்லை. அண்ணாமலையினால் மட்டும்தான் பிஜேபி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. மோடி அமித்ஷாவுடைய உட்பட அங்கே ஆரம்பித்து பாஜக தேசிய அளவில் இருக்குது, அதோடைய இருக்குது. இல்லைன்னா வந்து ராஜ்நாத் சிங் எதுக்கு கூப்பிட போகிறாங்க? ஏன் வந்து திமுக வந்து பாஜகவுடன் இணக்கமாக போக வேண்டும் என்று நினைக்கிறது என்றால்,
திமுக திட்டமிட்டு செயல்படுகிறது. ம். அது தப்புன்னு நான் சொல்லலை, அதுதான் அரசியல் சாதுரியம். அவன் பாஜகவோட போய் பேசி அவன் பாஜக என்ன நினைக்கிறாங்க, ஒரு தேசிய, அதாவது ஒரு மாநில தலைவர் தேசிய அளவில் இப்போ பிரபலமான எந்த ஒரு தலைவருக்கும் வந்து நாணயம் வெளியிட மாட்டேன் என்று சொல்வது நாகரிகம் இல்லை. எம்ஜிஆர் வெளியிட்டிருக்காங்க, என்டி ராமராவ் வெளியிட்டிருக்காங்க, சி சுப்பிரமணியம், எத்தனையோ பேருக்கு காமராஜருக்கு வெளியிட்டிருக்காங்க முன்காலத்தில் ஒரு பீரியடில். அப்படி இருக்கும்போது இவங்க பீரியட்லேயே எம்ஜிஆர் வெளியிட்டிருக்காங்க போது கலைஞருக்கு வெளியிட மாட்டேன் என்று சொல்வது தவறு என்ற வகையில் வந்து பண்ணுறாங்க. இது பண்ணும்பொழுது என்ன, என்னுடைய இதில் குறிப்பால் அவர்கள் என்ன உணர்த்துகிறார்கள், பாஜக, தேசிய பாஜக, இவங்க வந்து ஐயா அதிமுக நீங்கள் எங்களோட நெருக்கமாக வரலன்னா, கூட்டணிக்கு வரலன்னா, திமுக எங்களுடன் இணக்கமாக செல்ல தயாராக இருக்கிறது என்பதை அவர்கள் குறிப்பால் உணர்த்துகிறார்கள். நான் தேசிய பாஜகவை சொல்கிறேன். இப்போ வந்து அண்ணாமலையே சொல்லிட்டாரு, எந்த காலத்திலையும் நிரந்தர எதிரி வந்து திமுக தான், திமுகவுக்கு நாங்கள் கூட்டணி சேரப்பாட்டோன்னு சொல்லிட்டாங்க. திமுகவோடு கூட்டணி சேர்ந்து விடுவார்கள் என்று யார் அரசியல் கணிப்பு செய்தாலும் அது முற்றிலும் தவறு. இணக்கம் வேறு, கூட்டணி வேறு, புரிதல் வேறு, கூட்டணி வேறு. கூட்டணி நிச்சயமாக வரமாட்டாங்க. இப்போ கூட கனிமொழி அவர்கள் பேசியிருக்கிறார்கள், கலைஞர் வந்து எந்த காலத்திலையுமே வந்து கொள்கை சமரசம் செய்து கொள்ளாதவர், நெருக்கடி நிலைமையில் கூட வந்து அவர் வந்து எப்படி எதிர்த்து போராடினார்னு. மக்களுடைய ஞாபக மருதியை மட்டுமே நம்பி அரசியல்வாதிகள் பயணிக்கிறார்கள். நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னு எப்போ நெருக்கடிக்கு அப்புறம் தான் சொன்னார். இந்த மிசா பிரச்சனைகளுக்கெல்லாம் அப்புறம் தான் சொன்னார். அப்போ கொள்கை சமரசம் கிடையாது. 1999லேருந்து 2004 வரைக்கும் பாஜகவோட கூட்டணி சேரும்போது அது மதவாத கட்சி இல்லை, அப்படி சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது, சிறுபான்மையினர் சிலர் சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு கலைஞர் பேசியிருக்காரு. அதெல்லாம் கனிமொழிக்கு ஒரு கால் அவங்க மறந்துட்டாங்களோ என்னமோ தெரியல, நமக்கு மறக்கலை, மக்களுக்கு மறந்துருக்க வாய்ப்பு மறந்துட்டாங்களோ. அதை தூக்கி பிடிக்கலாமே, கலைஞரே சொல்லியிருக்காரு மதவாத கட்சி இல்லைன்னு சொல்லி, உங்களுடைய தானிய தலைவர்னு சொல்லலாமே பாஜகவில் இருக்கவங்க. யாராவது இப்போ பேசுகிறாங்களா பாங்க, அது நீங்கள் சொல்கிற நீங்கள் அதே தான், நீங்கள் சொல்கிற புரிதல் தான் எனக்கும். நீங்களே வந்து இன்னைக்கு மதவாத கட்சின்னு சொல்லி ஸ்டாலினோ, உதயநிதியோ, துரைமுருகனோ, ஏவாவேலுவோ, இல்லை எந்த திமுக சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வரைக்கும் வச்சுங்க, அங்கேருந்து இங்கே வரைக்கும் வச்சுக்கினீங்க, யார் பேசினாலும், ஏன்னா 1999லேருந்து 2004 வரைக்கும் மதவாத கட்சி இல்லைன்னு கலைஞர் சொல்லியிருக்காரு. அப்போ கலைஞர் சொல்கிறதுக்கும் உங்களுக்கும், கலைஞரோட கருத்துக்கும் உங்களுக்கும் எதிர்ப்பு இருக்கிறதா, கலைஞரை எதிர்க்கிறீர்களான்னு யாராவது ஒரு பாஜக தமிழ்நாடு தலைவர் பேசியிருந்தால் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஒரு மீடியாக்காரன் நீங்கள் பேசுகிறீங்க, நான் பேசுகிறேன், இதை ஏன் ஒரு தமிழ்நாடு பாஜக பேசலை? இதா அதாவது ரொம்ப கொச்சையாக சொல்லணும்னா, ஏன்னா 1999 கூட்டணி, அதாவது ஆட்சியில் வந்து இடம் பங்கு வேணுங்கும்போது அப்பொழுது எங்களுடைய சொற்கள் எல்லாமே இனித்ததா? நியாயமான கேள்வி தானே. ஆமாம். அப்போ நான் என்ன பேசினாலும் அது வந்து இனிப்பான மொழியாக இருந்ததா? இன்னைக்கு வந்து இது கசக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை. இந்த கேள்வி அண்ணாமலை உட்பட யாருமே கேட்கவில்லை, அதை கோட் பண்ணி பேசலை. ரைட்டு, அரசியல் அவங்களுக்கு எவ்வளவு அண்ணா அதெல்லாம். இப்போ என்னென்னா, நான் அதான் திருப்பி சொல்கிறது என்னென்னால், அதிமுகவும் தமிழக பாஜகவும் ஒருவர் காலை பிடித்து ஒருவர் வாரிக்கொண்டு இதில் யார் தவறு என்பதை தாண்டி மாறி மாறி இதை செய்வதால், இது எங்கே ஆரம்பிச்சதுன்னா அதிமுக ஆரம்பிச்சது. சரி, இவர் பதில் சொன்னார், பதிலுக்கு பதில், இப்படி விழா கண்டன் கொடா கண்டன் போய் என்ன செய்கிறார்கள் என்றால், தங்களுக்கு தாங்களே குழி தோண்டி கொண்டே போகும்போது திமுகவின் நிலை அப்படியே மேலே உயர்ந்து கொண்டே வருகிறது. இத்தனைக்கும் திமுக கூட்டணியில் இப்போ வந்து இதுதான் வந்து சரியான ஒரு தருணம், பாஜகவுக்கும் சரி அதிமுகவுக்கும் சரி. நீங்கள் கூட்டணி சேருங்க, சேராமல் போகிறங்க. புதுசாக வேறு விஜய் வேறு வந்திருக்காரு. ஒரு இடத்தை பிடிப்பார். இப்போ உளவுத்துறையிலேருந்து முதல்வருக்கு அறிக்கை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி முந்தானத்து வந்துச்சு. 10% வரைக்கும் வாங்குவார் ஓட்டு, 10ங்கிறது 12 கூட வாங்கலாம். ஆனால் திமுகவுக்கு எதிர்ப்பான ஓட்டுகளைத்தான் பிரிப்பார், திமுக ஓட்டுகளை அவர் பிரிக்க மாட்டார் அப்படின்னு உளவுத்துறை சொல்லுது. உளவுத்துறை சொன்னதுனாலே அது எல்லாமே சரி என்று சொல்ல முடியாது. உளவுத்துறை சொன்னதாலே அது சரியானது 100% சரியாக இருக்கும்னு சொல்ல முடியாது. சில விஷயங்கள் சரியாக இருக்கும். கஜா வியாபாரத்திலையும் மற்ற விஷயங்களையும் அவர்கள் வந்து சரியாக கணிக்க தவறிவிட்டார்கள். சட்ட ஒழுங்கு, இந்த கொலை, இந்த கேங்ஸ்டர் வார், ஆம்ஸ்ட்ராங் விஷயங்களில்
ஒன்று அவங்க துறை வந்து செய்ய வேண்டிய கடமையிலிருந்து கவனம் சிதறிவிட்டதுன்னு சொல்லலாம். இல்லை அரசியல் காரணங்களால் அழுத்தங்களால் அவர்களுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கின்றன சொல்லலாம். ரெண்டும் இருக்கலாம். ஏன்னா உளவுத்துறை, தமிழ்நாடு உளவுத்துறை வந்து திறமை இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறது நியாயம் இல்லை. ஒரு கால் அவர்கள் கைகள் கட்டப்பட்டு இருக்கலாம். சரி, அவர்கள் ஒரு அறிக்கை, ரெண்டாவது எல்லா இதுவும் ஆட்சியில் இருக்கும்போது அந்தந்த காவல்துறையோ உளவுத்துறையோ வேண்டிய கட்சியோட வந்து இதுக்காக வந்து சர்வே எடுக்கிறவனோ யாராவது ஒருத்தர் நம்ம தோற்றுருவோன்னு கொண்டு போய் தலைவர்கிட்ட கொடுக்குற தைரியம் இருக்குமா? இருக்காது. நம்ம தான் தலைவரை ஜெயிப்போம், நம்ம தான் ஜெயிப்போம்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து தோட்டதுக்கப்புறம் வந்து அவங்க கூப்பிட்டு வந்து ஏன்பா அப்படி கொடுத்தேன்னு அது கடைசி நிமிஷத்தில் மாறி போச்சு. இது அரசியலில் ரொம்ப சர்வசாதாரணம். ஒரு வெற்றியின் அந்த உச்சியில் இருப்பவர்களிடம் ஏன்பா நம்ம ஜெயிப்போமா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க தோற்றுருவோன்னு சொன்னால் அவன் வந்து விரோதியாக கருதப்படுவான். அப்போ எல்லாருமே வந்து நம்ம தாங்க ஜெயிப்போம் அப்படின்னு சொல்கிறவன் தனக்கு ஆதாயமாக நல்ல பேர் வாங்கிட்டு போவான். அந்த மாதிரி கூட இருக்கலாம் விஜயுடைய வரவு வந்து. ஆனால் நானும் பல இதில் பேசியிருக்கேன். என்னுடைய கணக்கில் ஒரு 8% அவர் வந்து வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதில் வந்து திமுகவுக்கான எதிர்ப்பு ஓட்டுகளை மட்டும்தான் அவர் வாங்குவார் நான் நம்பலை. திமுக ஓட்டு அதே சமயத்தில் வந்து திமுக ஓட்டுகளும் அந்த 10% அதுலேருந்து தான் வரும்னு நான் சொல்லலை. இது எல்லாத்துலேருந்து இதுலேருந்து 2, இதுலேருந்து 3, இதுலேருந்து 2ன்னு திமுக உட்பட எல்லா கட்சிகளிலிருந்தும் வரும். கொஞ்ச நாளில் நீங்கள் பார்த்தீர்களானால் திமுக அதிமுகவிலிருந்து ஏன் பாஜகவிலிருந்து கூட விஜய் கட்சியில் போய் சேரலாம் புதிதாக. அதனால் வந்து விஜய் வந்து ஒரு பெரிய தானை தலைவர் தமிழ்நாட்டுக்கு. அடுத்தது எம்ஜிஆர் அவர் தான் நான் சொல்லலை. புதுசாக வந்திருக்காரு. எத்தனையோ பேர் வந்து திமுக அதிமுகலேருந்து ஆரம்ப காலத்தில் விஜயகாந்த் போய் சேர்ந்தாங்க. அதுக்கப்புறம் விஜயகாந்த் வந்து ஒரு குறிப்பிட்ட எதிர்க்கட்சி தலைவராக வர முடிந்தது. அதை தாண்டி வர முடியவில்லை. அது வேறு விஷயம். எதுக்காக சொல்கிறேன்னா, முதல்ல அது புதுசாக வரும்போது இங்கே செட் ஆகாதவெல்லாம் என்ன பண்ணுவோம். இப்போ நயினா நாகேந்திராலாம் இப்போ 9 அமைச்சர்கள் இருக்காங்க, திமுக அமைச்சர்கள். 9 அமைச்சர்கள் வந்து அதிமுகலேருந்து வந்தவர்கள். என்ன பெரிய கொள்கை வித்தியாசத்தை கண்டுபிடிச்சாங்க. அங்கே இருக்கும்போது இவங்களுக்கு என்ன கொள்கை, இங்கே வந்தப்புறம் என்ன கொள்கை. ஏவாவேல் எடுத்துங்க, சேகர் பாபு எடுத்துங்க, வரிசையாக KKSSR எடுத்துங்க, நிறைய பேர் எடுத்துங்க. இவங்கெல்லாம் வந்து என்ன அங்கே வந்து கொள்கை இருந்தது. அனிதா ராதாகிருஷ்ணன் அங்கே என்ன கொள்கை இருந்தது, இங்கே என்ன கொள்கை வித்தியாசத்தை கண்டுபிடிச்சி ஏதோ ஒரு அந்த காலத்தில் குமுதத்தில் 6 வித்தியாசங்களை கண்டுபிடிங்கன்னு சொல்லி வரும். அந்த மாதிரி 6 வித்தியாசங்களை கண்டுபிடிச்சி இந்த கட்சிக்கு வந்தாங்களா? ஒன்றும் இல்லை. அங்கே சீட்டு தரல. அங்கே வந்து இதுக்கு மேலே அவங்களுக்கு வந்து அவங்க எதிர்பார்த்த மரியாதையோ இல்லை அந்த பலன்களோ கிடைக்கவில்லை. அதனால் இங்கே வந்தார். சப்போஸ் இங்கே நான் இப்போ கருப்புசாமி பாண்டியன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா திமுக அதிமுகன்னு வந்து நீங்கள் சொல்லவே முடியாது. எதுக்கும் ஒரு தடவை திருநெல்வேலிக்கு ஃபோன் பண்ணி கேட்டு நீங்கள் எங்கே இருக்காருன்னு கேட்டுட்டு தான் சொல்லணும். ஏன்னா 6 மாதம் எந்த கலரில் போட்டு. ஆமாம், 6 மாதம் திமுகவில் இருப்பார், 6 மாதம் அதிமுகவில் இருப்பார், மறுபடியும் திமுகவுக்கு போவார், மறுபடியும் அதிமுகவுக்கு வருவார். இவங்களும் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. ஒரு உதாரணமாக சொன்னால் எனக்கு ஒன்றும் அவர் பேரில் எந்த இதுவும் கிடையாது. அவர் இப்போ அரசியலிருந்து ஓய்வு பெற்று விட்டார், வயதாகி விட்டது. எதுக்காக சொல்கிறேன்னா இது அரசியலில் சகஜம். அந்த வகையில் திமுக கூட்டணியில் இன்றைக்கி பிரச்சனை இருக்குது. விடுதலை சிறுத்தை திருமாவளவன் வந்து தலித் முதலமைச்சராக முடியவில்லையே என்று சொல்கிறார். திமுக தான் வந்து அப்படின்னு இல்லை, ஆட்சி வரும் போகும், திமுக நிலையானது இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை நடுவில் விட்டு பார்க்குறாரு. ஆமாம். இப்படி அதே மாதிரி போராட்டங்கள் வந்து இப்போது அவர் வந்து இந்த இதற்கு எதிராக திமுக வந்து அந்த உச்சநீதிமன்றத்தில் வந்து உட்பிரிவு, அதாவது தாழ்த்தப்பட்டவர்கள் வந்து அருந்ததியர் உட்பட அந்த மாதிரி இங்கே அருந்ததியர், மற்ற மாநிலங்களில் வேறு அந்த உட்பிரிவை வந்து உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்துகிறது. அதை எதிர்த்து நான் ரிவ்யூ பெட்டிஷன் போட போகிறேன் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் சொல்லியிருக்காரு. நேற்று சொல்லியிருக்காரு. திமுக இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அப்போ திமுகவுக்கு எதிரான ஒரு நிலை. ஏற்கனவே நான் கூட சொல்லியிருக்கேன், இந்த லா ஆஃபீஸர்ஸ் சட்ட அதிகாரிகள் தமிழ்நாட்டில் சாதி ஒதுக்கீடு வேணும்னு சொல்லி திருமாவளவன் வந்து அதிமுக பீரியடில் கேஸ் போட்டார். அந்த திமுக பீரியட் வந்ததுக்கப்புறமும் அவர் பேசி பார்த்தாரு. திமுக அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை. உயர்நீதிமன்றத்திலிருந்து வாதாடிய போது திமுக அரசு திருமாவளவனுக்கு எதிராக வாதாடி நாங்கள் சாதி ஒதுக்கீடு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது உயர்நீதிமன்றத்தில். ஒரே கூட்டணி தானே இருக்காங்க. சாதி ஒதுக்கீடு வேணும்னா நீங்கள் சாதி ஒதுக்கீடு ஒரு கால் சட்டப்படி கொடுத்தால் நாளைக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திருமாவளவனை கூப்பிட்டு உட்கார வச்சு கேஸை விட்டுறா பண்ண 18% எல்லாம் பிரித்து அப்படி கொடுக்க முடியாது. அதுக்கு பதிலாக யாராவது ஒரு 4 பேர் சொல்ல, அதில் 2 பேருக்கு ஏதாவது தகுதியானவர்களுக்கு 10 பேர் எங்காளுக்கு கொடுத்தா ஒரு 2 பேர் உங்களுக்கு கொடுக்குறோம் சொல்லியிருக்கலாமே. அது சொல்லலைங்கிறதுனால தானே அவர் கேஸில் போய் நிற்க வேண்டி வருது. அப்போது இவர்கள் அந்த கூட்டணியில் நிறைய
கருத்து வேற்றுமைகள் இருக்குன்னு. இப்போ கூட கம்யூனிஸ்ட் கட்சிகள் பார்த்தீங்கன்னா போராட்டங்களை அந்த மின் கட்டண உயர்வு, மற்ற சுங்க கட்டணம், மற்ற பல விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்டுகள் வந்து இந்த இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை, அதாவது கொலைகள், இந்த கேங் வார் அப்படிங்கிற ரவுடி கொலைகள் இதெல்லாம் வந்து எதிர்த்து அவங்க வந்து போராட்டம். கம்யூனிஸ்டுகள் வந்து முருகன் மாநாடுக்கு எதிராக அவர்கள் வந்து போராட்டம் நடத்துகிறதா சொல்கிறாங்க. நடத்துறது திமுக அரசுல. திமுக அரசு நடத்தி முடித்த பிறகு திருமாவளவன் வாயில வந்த வார்த்தை, இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எதை ஏற்றுக்கொள்ளவில்லை? மாநாடு நடத்துறது அவருக்கு பிடிக்கலன்னு அவரை கேட்டுட்டா நடத்துகிறாங்க, அது வேறு விஷயம். அவர் வந்து அதில் வந்து கந்த சஷ்டி கவசத்தை வந்து போட்டி வைத்து மாணவர்களுக்கு வந்து பண்ணுவோம். அதுக்கப்புறம் முருகன் சம்பந்தமான கோர்ஸ், அதாவது அந்த கல்வி திட்டங்களில் வந்து அந்த அறநிலையத்துறை நடத்தும் கல்லூரிகளில் அந்த பாடத்தில் வந்து முருகனை பற்றிய வரலாற்று சிறப்புகளை வந்து கொண்டு வருவோம்லாம் இதில் அந்த 21 தீர்மானத்தில் போட்டிருக்காங்க. சனாதன எதிர்ப்பு மாநாட்டில் பக்கத்தில் உட்கார்ந்து வாயசைத்த அதே சேகர் பாபு இங்கே உட்கார்ந்து சாமியே சரணம் ஐயப்பா அரோகரா முருகா அதுக்கும் வாயசைக்கிறாரு. அது அரசியல். ஒன்று அங்கே இருக்கணும், இல்லை இங்கே இருக்கணும். ரெண்டு இடத்துலையும் இருக்காருன்னா அது அவருடைய சாதுரியம், மக்களுடைய ஏமாளித்தனம், இந்த மாதிரி இதை நம்புறதுக்கு. சனாதனை எதிர்ப்பும் போது பக்கத்தில் உட்காந்து கேட்டால் அப்புறம் அது மூட நம்பிக்கை ஒழிப்போம். நாங்கள் இங்கே கூட தான் முருகன் இதில் கூட தான் வந்து அழகு கூத்திட்டு வராங்க. எவ்வளோ அது மூட நம்பிக்கையா இல்லையா என்பது ஒவ்வொருவருடைய கண்ணோட்டத்தில் இருக்கிற தனிப்பட்ட கருத்து. அப்போது இந்த மாநாட்டில் உள்ள இந்த தீர்மானங்களுக்கு 3 தீர்மானங்களுக்கு எதிராக போராட்டம் என்று அறிவித்திருக்கிறது. யார்? விசிக. இதே மாதிரி கம்யூனிஸ்டுகள், 2 கம்யூனிஸ்டுகளுமே. அப்போது திமுகவுடைய கூட்டணியிலும் விரிசல் இருக்கிறது, பலவீனங்கள் இருக்கின்றன. அதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, அப்போ திருமாவளவன் என்ன நினைக்கிறாரு, என்ன ராஜ்நாத் சிங் வந்து கலைஞருக்கு எல்லாரும் எழுந்து நின்று கை தட்டுங்கன்னு சொல்கிறாரு. சும்மா இல்லாமல் கருணாநிதி சமாதியை பார்த்துட்டு வருவேன்னு வேறு சொல்கிறாரு. அவர் போய் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் ஏதோ ஒரு காரணமாக இவங்க இணக்கமாக போகிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி திமுகவும் வந்து முருகன் மாநாடு, திடீரென்று சனாதனத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பித்து விட்டார்கள், ஆன்மீக பயணத்தை ஆரம்பித்து விட்டார்கள் திமுக. அப்படிங்கும்போது இவர்கள் மேல் ஒரு இயல்பாக ஒரு சந்தேகம் வருகிறது. நாளைக்கு வந்து இவங்க பாஜகவோட ஒரு கூட்டணி இல்லைனா கூட ஒரு புரிதல் வைத்துக்கொண்டு நம்மை போன்றவர்களை கழட்டி விடுவார்களோ அப்படின்னு நினைக்கலாம். ஆக இது கொள்கை ரீதியாக இருக்கலாம், அரசியல் ரீதியாக இருக்கலாம், விரிசல் இருக்கிறது. என்னுடைய பாயிண்ட் என்னென்னா, நான் இறுதியாக சொல்ல வர்றது என்னென்னால், திமுக கூட்டணியில் ஒரு விரிசல், ஒரு பலவீனம் தெரிகிறது. அதற்கு காரணம் வந்து பாஜக ரொம்ப சாதுரியமாக இந்த கலைஞர் நாணய விழாவில் வந்து ராஜ்நாத் சிங்கை அனுப்பி திமுக கூட்டணியில் குழப்பத்தை உண்டு செய்ததா என்ற சந்தேகம் ஏற்கனவே நான் ஒரு இதில் பதிவு பண்ணியிருந்தேன். அப்படி செய்திருந்தால் அது ஒரு வகையான அரசியல் சாதுரியம். இவன் கூட இருக்கிறவனே உன்னை நம்பாமல் பண்ணிட்டா நீ தனிமைப்படுத்த பண்ணாங்க கூட பேசியிருக்கேன் போன தடவை நம்ம சேனலில். தனிமைப்படுத்தப்படுகிறது அப்படியா கூட இருக்கலாம். திமுக என்ன நினைக்கலாம், இது கொஞ்சம் அணுக்கமாக போனால், இணக்கமாக போனால் வந்து சில இந்த வழக்குகள் போகிறது வருது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். 2 வருஷம் இருக்கணும்னா நிதி அங்கேருந்து ரிலீஸ் ஆனால் தான் 2026 எங்கள் சாதனைகள்னு சொல்லிக்கிறதுக்கு நிதி வரலன்னா என்ன பண்ண முடியும்? இப்போது நேஷ்னல் எஜுகேஷனல் பாலிசின்னு இருக்குது. அதை வந்து தமிழ்நாடு ஒத்துக்கலை. தேசிய கல்வி திட்டத்தில் தமிழ்நாடு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா அதில் வந்து நீங்கள் அதை திணிக்கிறீங்க, இதை திணிக்கிறீங்க, இதை அப்படின்னு சொல்லி சித்தாந்த ரீதியில், இந்த சித்தாந்தாங்கிறது ஒரு மிகப்பெரிய பம்மாத்து. அதை பற்றி இன்னொரு நாள் நிறைய பேசுவோம் நம்ம, இல்லை இன்னொரு நிகழ்ச்சியில் பேசுவோம். இந்த சித்தாந்த ரீதியில்னு சொல்லி அதை ஒதுக்கிட்டாங்க. உடனே அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு 3500 கோடி ரூபா ஒதுக்கியிருக்கோம். அதில் 573 கோடி ரூபா இப்போ வந்து கொடுக்குறதா இருக்கும். அதாவது 60% வந்து அதில் வந்து மத்திய அரசும் 40% மாநில அரசும் கொடுக்குறதாக. அந்த 60% வந்து 3500 கோடியில் ஏதோ ஒரு 573 கோடி ரூபா கொடுக்கணும் நிறுத்திட்டாங்க. நீ தான் எங்கள் கொள்கையே ஏற்றுக்கல, அந்த திட்டத்தையே ஏற்றுக்கல, அப்புறம் உனக்கு எதுக்கு அந்த பணம்னு. நான் ஒரு உதாரணமாக சொல்கிறேன். இதே மாதிரி பல இடங்களில் அந்த கொள்கை வித்தியாசங்கள் இருக்குதுன்னு சொன்னால் அப்போ நிதி வராது. முதல்ல நிதி வந்தால் தான் அரசு நடத்த முடியும், சம்பளம் போட முடியும், மின்கட்டணம் கட்டி நம்ம வந்து அதாவது காஸ்ட்ஸ் செலவுகளை வந்து அரசு சமாளிக்க வேண்டும். மாநில அரசு என்றால் மத்திய அரசை மொத்தமாக பகைத்து கொள்ள முடியாது. அதுக்கப்புறம் இன்னொரு காரணமும் இருக்குது. அங்கிருந்து நிதி பெருக்கெடுத்து இங்கே வந்தால் தான் வாய்க்கால் வழியாக ஆங்காங்கே கொஞ்சம் இதுலேயும் வந்து வாய்க்கால் ஓரமாகவும்
பொரிய நிதி வந்து ஒரு வந்தால் தான் கான்ட்ராக்ட் வரும், திட்டம் வரும், திட்டம் வந்ததுன்னா கான்ட்ராக்ட் வரணும், கான்ட்ராக்ட் வந்தால் தான் மற்ற கமிஷன் வரும். இது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் பொருத்தமான விஷயம், திமுகவுக்கு மட்டும் இல்லை. எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னால், இந்த வகையில் பார்த்தால் திமுக பலவீனமாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அதிமுகவும் பாஜகவும் அதை இந்த பக்கம் அண்ணாமலையோ, அந்த பக்கம் எடப்பாடி இல்லை மற்றவர்களோ, இந்த பக்கம் தமிழிசை அக்காவோ இவர்கள் செய்வது எல்லாமே ஏறக்குறைய தற்கொலை. ஏனென்றால் பலவீனமாக இருக்கும் திமுக சமயத்தில் தான் நீங்கள் ஒத்துமையாக இருக்கணும். நீங்கள் ஒரு கால் கூட்டணி சேர விருப்பம் இல்லையா, நீங்கள் பாட்டில் தனியாக ஆடுங்க, அவங்க தனியாக ஆடட்டும். சிலநாமோ நம்மள மனோரமா ஆட்சி சொல்லுவாங்க, அவங்க ஒரு பக்கம் ஆடினா நான் ஒரு பக்கம் ஆடிட்டு போகிறேனே. செட்டியார் திருவாரூர்லேருந்து ஒரு புது செட்டை ஒன்று வர வச்சுருக்காங்க, மோகனாம்பான்னு அப்படின்னு ஒரு தமாஷா பேசுவாங்க. அது ரொம்ப சரித்திர முக்கியத்துவம் பெற்ற ஒரு வசனமாக காட்சியாக வந்தது. அது மாதிரி நீங்கள் ஒரு பக்கமாக அவங்கள எதிர்த்துட்டு போங்க, நீங்கள் ஒரு பக்கமாக எதிர்த்துட்டு போங்க, உங்களுக்குள்ளே எதிர்த்துக்கலாமல் இருக்கலாமே. அவசியம் வந்து காலம் கனிந்தால் ஒத்துப்போனால் கூட்டணி வரட்டும், வராவிட்டால் பரவாயில்லை. திமுகவை நீங்கள் தோற்கடிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அட்லீஸ்ட் இந்த உங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறது நிறுத்தலாமே அப்படிங்கிறது தான் என்னுடைய குறைந்தபட்ச கோரிக்கை. இல்லைன்னா நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஒரு மறைமுகமான ஒரு கூட்டணி புரிதலில் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் அண்ணாமலை தலைமையிலான பாஜகவும் எடப்பாடி தலைமையிலான அதிமுகவுமாக சேர்ந்து மீண்டும் திமுகவை 2026 உறுதியாக ஆட்சியில் அமர்த்தி வைத்து தான் அடுத்த வேலை பார்ப்பாங்க. இது அவங்கவுங்களா புரிஞ்சுக்கிட்டு இதை வந்து செய்யணும். நான் வந்து திமுக அதனால் ஆட்சியில் உட்காரக்கூடாதுன்னு சொல்லலை. நீங்கள் தானே சொல்கிறீங்க ஆட்சி மாற்றம் வரணும்னு, அப்புறம் எப்படி வரும்? நீங்கள் ஆட்சி மாற்றம் வர வேண்டும் என்றால் இந்த திசையை நோக்கி போகணும். நீங்கள் இப்படி ஒரு திசை இப்படி ஒரு திசை போனீங்கன்னா ஆட்சி மாற்றம் எப்படி வரும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. இந்த வகையில் தவறு யார் மீது என்று சொல்வதை விட இரு பக்கமும் தவறு இருக்கிறது. இதில் யார் ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தா இதுக்கு முடிவே இல்லை. சரி, அவங்க தான் ஆரம்பித்தாங்கன்னா இன்னொருத்தர் விட்டு கொடுத்து தான் ஆகணும். அது அந்த கொள்கை இல்லாதவரை இதில் வந்து எனக்கு பாஜக பேரில் ஒரு கூடுதல் வருத்தம் என்னென்னா, அவங்க அட்லீஸ்ட் வந்து தவறு செய்தாலும் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து செய்கிறாங்க. அந்த தவறு செய்வதில் கூட அந்த வார்த்தைகள் வந்து கடுமையாக இருந்தாலும் அதில் ஒரு ஒற்றுமையும் ஒரு ஒரே திசையில் செல்கிறார்கள். இங்கே அதுக்குள்ளே தமிழிசைமா வந்து சேம் சைட் கோல் போடுறாங்களே, இது தடுக்கப்பட வேண்டும். அண்ணாமலை அவர்கள் தவறு செய்தார், அவர் பேசியது தவறு என்று தமிழிசை நினைப்பதோ வேறு யாராவது தலைவர் நினைப்பதோ, நான் கூட சொன்னேன் தற்கொலைங்கிற வார்த்தை பயன்படுத்திடக்கூடாதுன்னு. நான் மீடியா நான் ஓப்பனாக சொல்லுவேன், அவங்க கட்சியில் இருந்துக்கிட்டு அவங்க வந்து அந்த மாதிரி பேசக்கூடாது. தனிப்பட்ட முறையில் அவரை சந்தித்தோ இல்லை தொலைபேசியில் தொடர்பு கொண்டோ அது வந்து சொல்லிட்டு போகலாம். எவ்வளவோ தமிழிசை வந்து பேசியிருக்கிறார்கள் இதே மாதிரி. அது என்ன ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்குது. சரி, தமிழிசை இருக்கும்போது பாஜக தமிழ்நாட்டில் எவ்வளவு வாக்கு வங்கி வந்தது, அண்ணாமலை இருக்கும்போது 11.5% வந்தது இல்லை. அப்போ என்ன வித்தியாசம் அப்படின்னா ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குது, அந்த ஸ்டைலில் இருக்குது. அந்த அடித்து ஆடும் அந்த இறங்கி அடிக்கும் அந்த ஒரு ஸ்டைலில் இருக்குது. அது தமிழிசையிடம் இல்லை என்பதை நம்ம வந்து திறமை குறைவு என்று ஒத்துக்கொள்வாரா? இல்லை, அவருக்கு ஆசை இருக்கிறது, அண்ணாமலை இடத்தில் தான் அமர வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. அப்படி இருக்கும்பொழுது நான் வந்து ஒன்றும் உங்களை ஆசை நீங்கள் வரணும் வர வேண்டாம்னு சொல்லலை. நாளைக்கு பாஜகவுக்கு வந்து தமிழிசையை வந்து மாநில தலைவராக மீண்டும் அமைத்தால் நான் ஏன் எதிர்க்க போகிறேன்? நான் எதிர்த்தாதான் என்ன ஆகிட போகுது? ஒன்றும் இல்லை. ஆனால் நான் சொல்வது என்னென்னா, அப்படி ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்தாலும் கட்சிக்கு எதிரான ஒரு நிலையை இப்படி எடுக்காதீர்கள். நீங்கள் செய்வது அண்ணாமலைக்கு பாதகம் செய்வதாக நினைத்து கொண்டு தமிழக பாஜகவை குழி தோண்டி புதைத்து விடாதீர்கள் என்பதுதான் தமிழிசை அக்காவிற்கு நான் வைக்கும், சகோதரிக்கு நான் வைக்கும் வேண்டுகோள். இந்த விஷயத்தில் ஒரு புரிதல் வந்தால் நல்லாயிருக்கும். இல்லைன்னா நான் சொல்கிற மாதிரி 2026 உதயநிதி அவர்களை முதல்வர் பீடத்தில் உட்கார்த்தி வைத்துவிட்டு அண்ணாமலையும் எடப்பாடியாரும் இதே மாதிரி அடித்து கொண்டு தான் இருக்க வேண்டும். இதுதான் நிகழும். ஓகே சார், உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பதில் தந்தமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். மிக்க நன்றி. வணக்கம்.